ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மினி கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் வர குரூப் 4 எக்ஸாமுக்காக 7 மந்த்ஸுக்கு ஷெடியூல் பிளானர் போட்டிருக்கோம். அது ஆல்ரெடி நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னொரு முறை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்ம 7 மந்த்துக்கு ஷெடியூல் பிளானர் போட்டிருக்கோம். வீக்லி அண்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் தனியாக போட்டிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சோட அமௌண்ட்டு 50 ருபீஸ். யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க மட்டும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 7 மந்த்துக்கு சேர்த்து தான் 50 ருபீஸ். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடத்தலைப்பு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இயல் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இயல் 3. சரியா? இந்த இயல் 3ல் எந்திர உலகம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே அறிவியல் ஆத்திச்சூடி, அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கவிதை பேழையில் இருக்குது. இந்த அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு பார்த்த உடனே அவ்வையார் பக்கம் கை போகக்கூடாது. சரியா? இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை ஏற்றவர் நெல்லை சு. இவர் ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் ஒரு கவிஞர். சரியா? இவருடைய தகவல்களை நூல்வெளியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை பார்க்கலாம். இது எல்லாம் மிகவும் எளிமையாக தான் இருக்கும், அதனால் நம்ம ஒரு முறை பார்த்தாலே போதும். சரியா? நூல்வெளி: தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் இந்த நெல்லை சு. இந்த நெல்லை சு அவர்கள் மேதகு அப்துல் கலாம் அவர்களின் ஈடு இணையில் சிந்திப்பவர் அப்படி மேதகு அப்துல் கலாம் அவர்களே பாராட்டியிருக்கிறார். சரியா? இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். நம்ம முன்ன சொன்னது போலவே இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் கவிஞரும் கூட. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். இவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். சரியா? அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். சரியா? 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். சரியா? ஓகே. இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் நெல்லை சு. இவர் வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களே பாராட்டியிருக்கிறார். இவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் என்று பல இடங்களில் பணியாற்றியவர். இவர் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். சரியா? இப்போ அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. அந்த பாடலை பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல ஆத்திச்சூடி என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அ இ உ ஏ ஐ உ ஔ அப்படின்னு இந்த அகரவரிசை இருக்கு இல்லையா, இந்த அகரவரிசையிலேயே அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் தான் இந்த ஆத்திச்சூடி. ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அப்போ ஔவையும் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க, பாரதியார் புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். அறிவியல் ஆத்திச்சூடின்னு நெல்லை சு. அவர்கள் ஏற்றிருக்கிறார். சரியா? ஓகே. பாடல்: அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலேதெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழைத்தால் அவுடதமாம் அனுபவம் தந்தன்னா தந்தன்னா தன தந்தன்னா தன காலம். சரியா? இதை ஏற்றியவர் நெல்லை சு. இதனுடைய சொல்லும் பொருளும் இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து. சரியா? இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஔடதம்னா மருந்து, அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. சரி, ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புக் பை கொஷின்ஸ். உடல் நோய்க்கு மருந்து தேவை, அப்போ ஔடதமா தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாட வேண்டும், தனித்து விளையாடக்கூடாது, மாறுபட்டு விளையாடக்கூடாது, பகைத்து விளையாடக்கூடாது. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அரி, கண்டறி. ஓகே. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற, ஓய்வற. ஏன் ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று, ஏன் என்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். ஓகே. அடுத்தது அணுகு, எதிர் சொல் தருக. அணுகு அப்படின்னா விலகு. ஐயம், ஐயம்னா சந்தேகம், அப்போ தெளிவு. ஊக்கம், ஊக்கம்னா ஆக்டிவ், அப்போ சோர்வு. ஊக்கம்னா சோர்வு. எதிர் சொல்கள் உண்மை, பொய்மை. ஓகே. பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு
முறைப்படுத்துக, அகரவரிசையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அறிவியல் சிந்தனைக்குள் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல். சரியா? ஓகே. தலைப்பு அறிவியலால் ஆள்வோம். இந்த அறிவியலால் ஆள்வோம் தலைப்பு வந்து பாடநூல் ஆசிரியர் குழுவால் இயற்றப்பட்டது. இதற்கு தனியென்று நூலாசிரியர்கள் கிடையாது. சரியா? இந்த பாட்டை அப்படியே ஒரு முறை பார்த்தா போதும். இந்த பாடல் மைய கருத்துக்கள் மட்டும் பார்த்துடலாம். அதாவது ஆழக்கடலின் அடியில் சென்று ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஆழ்கடலில் சென்று ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். வானம் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். சேட்டலைட்டை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கம்யூனிகேஷன்ஸ் வச்சுருக்கோம். சரியா? இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் அடுத்த வாரம் மழை பெய்யுமான்னு நம்ம இன்றைக்கே தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதான் சொல்லியிருக்காங்க. எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். ரோபோட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது இணைய வலையால் உலகம் முழுவதையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். இன்டர்நெட் இல்லைனா இப்போதைக்கு உலகமே இல்லாத மாதிரி இருக்கும். சரியா? உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். நம்மளுடைய செயற்கையான கால்கள் கைகள் எல்லாம் உண்டாக்கி நமக்கு இன்னொரு வாழ்க்கையை தராங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். நாளைக்கு எல்லாம் அடுத்த கோள்களிலேயே நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். அதற்கு பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்துடுவான். அதற்காக விண்வெளிக்கும் நமக்கும் பாதையை அமைச்சிடுவான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? 2 முறை படிங்க, தானாகவே புரியும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் பாரதியார். மிக முக்கியமான பாடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு உரைநடை உலகம் கணியணி நண்பன். இந்த கணியணி நண்பனில் நமக்கு தேர்வுக்கு தேவையான முக்கியமான தகவல்களை மட்டும் பார்ப்போம். சரியா? ரோபோ உருவான வரலாறு, ரோபோவுடைய ஹிஸ்ட்ரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். யார்? காரல் கபேக் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் 1920 ஒரு நாடகம் ஒன்று எழுதுகிறாரு. அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். இவர் எழுதிய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு நாடக ஆசிரியர். 1920 நாடகம் ஒன்று எழுதுகிறார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்துகிறார். ரோபோ அப்படின்னா அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் எல்லாம் வேலை செய்வது போல காட்சிகளை அமைத்து நாடகத்தை அமைத்திருந்தார். இவ்வாறு தான் ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. சரியா? ரோபோ உருவான ஹிஸ்ட்ரி அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது தானியங்கிகள். மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடிக்கிறார். சரியா? அதனை இயக்க ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த ஆற்றல் மனித சக்தியின் மூலம்தான் இயக்கப்படுகிறது. இந்த குறையை நீக்குவதற்கு தான் தானியங்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தானியங்கி அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் தானியங்கி. ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இயந்திருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். ஒரு தானியங்கி இருக்குன்னா அந்த தானியங்கிக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த தானியங்கியோட கண்ட்ரோல் ஃபுல்லாக அந்த கம்ப்யூட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும். சரியா? இருக்கின்ற சூழ்நிலைகளை உணர்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவை தான் நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார்ஸ். அடுத்ததாக லெஃப்ட் சைடில் இருக்கிற பாக்ஸில் இந்த தானியங்கிகளுக்கு விளக்கம் தரக்கூடிய கலைக்களஞ்சியம் நேம் கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள். பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. சரியா? தானியங்கிகளுக்கு விளக்கம் தரக்கூடிய கலைக்களஞ்சியம் பிரிட்டானிக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த தானியங்கிகள் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன. பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பெருங்கடலின் அடியாழம் வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் பயன்படுகின்றன. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது எந்திர மனிதன். எந்திர மனிதன் தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான்.
அதன் விளைவாக தோன்றியவர் தான் எந்திர மனிதர்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேலையை ஈஸியாக செய்யணும் அப்படி சொல்லிட்டு தானியங்கிகளை உருவாக்கினான். பிறகு நம்மளை போல் அதுவே சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட விளைவு தான் எந்திர மனிதர்கள். அப்போ எந்திர மனிதர்கள்லாம் தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகள். அந்த எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா செயற்கை நுண்ணறிவு. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. சரியா? அடுத்தது இந்த எந்திர மனிதர்கள்லாம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். அந்த எந்திர மனிதர்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் இருக்கோ அதன்படி அந்த எந்திர மனிதர்கள் இயங்குகின்றன. சரி, அடுத்ததாக இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து சாதித்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் இவர் சாதாரண வெற்றியாளர் இல்லை, உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி அவருடன் போட்டியிட்டது. அதாவது டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரும் கேரி கேஸ்ப்ரோவ் அப்படிங்கிற ஒரு உலக சதுரங்க வெற்றியாளரும் இருவரும் சதுரங்க போட்டியை விளையாடுகின்றனர். அந்த போட்டியின் முடிவில் டீப் ப்ளூவே வெற்றி பெற்றது. சரியா? இதை வச்சுக்கோங்க. அடுத்ததா உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமையை வழங்கியுள்ளது. உலகத்திலேயே ஒரு ரோபோவுக்கு குடியுரிமையை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. மேலும் அந்த ரோபோவின் பெயர் சோபியா. அந்த ரோபோ இங்கே இருக்கு பாருங்க, இதான் சோபியா. இதனை ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. இந்த சோபியாவுக்கு ஐநா சபை என்ன பட்டம் வழங்கியது? புதுமைகளின் வெற்றியாளர். சரியா? சாதனையாளர், வெற்றியாளர், புரட்சியாளர்னு பல ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் புதுமைகளின் வெற்றியாளர் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், இந்த பாடம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற புக் பேக்ஸ் பார்த்தோம்னா நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு, தானிய இயங்கும் இயந்திரம் தானியங்கி, நின்று இருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது நின்று ப்ளஸ் இருந்த, அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது ஆ ப்ளஸ் உருவம் அவ்வுருவம். ஓகே. மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுதி கிடைப்பது மருத்துவத்துறை. சரியா? செயல் ப்ளஸ் இழக்க என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் செயல் இழக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் நீக்குதல், சேர்த்தல். ஓகே. எளிது என்னும் சொல்லின் எதிர் சொல் எளிது, அரிது. ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த கோடிட்டெல்லாம் நீங்களே பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு ஒளி பிறந்தது. இந்த ஒளி பிறந்ததோடைய கதை என்னன்னா, அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களிடம் வந்து ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்வார், வீடியோ காலில் பதில் சொல்வார். சரியா? அதுதான் அதில் நமக்கு தேர்வில் உள்ள சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்க பசங்க அப்படின்னா, உங்களுக்கு அறிவியல் மீது ஏன் ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள், நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதனை விளக்கி கூறினார். 10 வயசாக இருக்கும்போது என்னுடைய சயின்ஸ் டீச்சர் பறவைகள்லாம் எப்படி பறக்குது அப்படின்னு எனக்கு விளக்கி கூறினார். அதிலிருந்து வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது. இந்த பறவை எப்படி பறக்குதுன்னு கேட்ட உடனே எனக்கு வானில் பறக்க மிகவும் ஆசை வந்து விட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தமிழில் திருக்குறள் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாரு. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பல தந்த ஒளி எனக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அப்போ அவருக்கு என்னென்ன நூல் பிடிக்கும்? திருக்குறள் மிகவும் பிடித்த நூல். அதில் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற குறள் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதே போல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளியும் அவருக்கு மிக பிடித்த நூல். சரி, நீங்கள் எப்பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது, எனக்கு ஏவுகணையை செலுத்திய பின்பு பெரிய மகிழ்வு ஏற்படவில்லை.
போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்களை பொறித்துக் கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்களை போட்டுக்கிட்டு நடக்கும்போது நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. பாதுகாப்பு கருவியில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரிய மகிழ்வை அளித்தது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அடுத்தது சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக என்ன கருதுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுவிட்டோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுவிட்டோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. சரியா? அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. சரியா? அடுத்தது பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணையை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும்? 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு பசங்க கேட்டதுக்கு, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். கல்வி முறையை நாலந்தா பல்கலைக்கழகம் போல வலுவான முறையில் இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆனால் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். எல்லா இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆனால் நம்ம தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய் கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும். சரியா? அடுத்தது 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் அப்படின்னு சொன்னது, குழந்தைகளாகிய நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியாவை வெற்றி அடைய மாணவர்களின் வழி என்ன அப்படி 2 வழிகள் உள்ளன. அதற்கு அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள், வியர்வை 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 அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா?